ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போனால் 3BHK இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். மறக்காம வந்துட்டு நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். மறக்காம டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ டீசர் பார்க்குறப்ப வந்துட்டு லைக் ஃபீல் குட் மூவின்னு தெரிஞ்சிச்சு. லைக் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது. அஃப்கோர்ஸ் எமோஷனலாக காமெடிஸ் எனி திங் இந்த ஃபேமிலி ரிலேட்டடான அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம சித்தார்த்துக்கு ரொம்ப இந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சரத்குமார் சார் அண்ட் தேவேன் மேம், அந்த பழைய விண்டேஜ் கோம்போ நிறைய பேருக்கு பிடிக்குமே. ஸோ அவங்க திரும்ப ரீயூனியன் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த 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 படத்தோட மியூசிக் கம்போசர் வந்துட்டு அம்ரித் ராம்நாத், ஓகே. டைரக்டர் வந்துட்டு ஸ்ரீ கணேஷ். ஸோ அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவரோட டெபியூ ஃபிலிமாக வந்துட்டு 8 டொட்டாக்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாரு. நான் பார்த்துருக்கேன், பட் சரியா ஞாபகம் இல்லைங்க, சரிங்களா? ஸோ யா, ஸோ ட்ரெயிலரில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு பேசுவோம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச். வில் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. வெல்லம் இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல? எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குமா? எஸ், அதே படம் தான். 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குதே. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை, கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. ஓகே, பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், எல்லா ஏஜ் குரூப்புக்கும். முக்கியமாக வயசான தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அதுவும் முக்கியமாக 2K கிட்ஸ். ஓகே, 2K இந்த 20லேருந்து 30க்குள்ள வயசுக்குள்ளே இருக்காங்களே, இல்லாட்டி ஒரு 20க்கு மேலே, ஒரு 23க்கு மேலே இருக்கிறவங்க. ஓகே, அதுவும் முக்கியமாக இந்த 25 29க்குள்ள இருக்கிறவங்க, அந்த ஏஜ் குரூப்லாம் ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க, வீடு வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு இந்த வீடு வாங்குறத பற்றி வந்துட்டு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஓகேவா, அது ஒப்பீனியன்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டீங்க, அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா, ஸோ யா, எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு
ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்குது. அது முக்கியமாக ட்ரீம் என்ன ட்ரீம் இருக்கோ இல்லையோ ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீடு வாங்குறதே ஒரு பெரிய போராட்டம். ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் இப்போ இருக்கிறதுல ஈஸி. எப்படி ஃபுல் லோன் கொடுத்துட்றாங்க 100% லோன், வீட்டுக்கு லோனு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 34,000 40,000 ரிங்கேட் வந்துட்டு அதுவும் ஒரு லோன் போட்டுக்கலாம். அந்த ரெனோவேஷனுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு லோன் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஈஸியாக லோன் வந்துட்டு பாஸ் ஆக கூட ஆயிடுது. ஓகேவா? நம்மளுக்கு எந்த ஒரு பெண்டிங் லோன்ஸ்லாம் இல்லாமல், பிளாக் லிஸ்ட்டு, இந்த பேங்க்ரப்சி இல்லாமல் இருந்தால் லோன்லாம் வந்துட்டு ஈஸியாக இப்போ கிடச்சிருது. இப்போ த ரியல் டாஸ்க் என்னன்னா, நீ பேருக்குன்னு வீடை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண வீடு கூட நம்மளுக்கு போதும். பட் இந்த ரெஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ரெஸ்பெக்ட். இப்போ ரெஸ்பெக்டாக நான் ஒன்றும் விலையான வீடு வாங்கினா, அழகான வீடு வாங்கினா, காஸ்ட்லியான வீடு வாங்கினா ரெஸ்பெக்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அந்த ரெஸ்பெக்ட் வச்சு தான் நம்ம வந்துட்டு லோன் கட்ட போகிறோம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதான் சொல்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட் வச்சுக்கிட்டு தான் நம்ம லோன் கட்ட போகிறோமா, அந்த வீடை மேனேஜ் பண்ண போகிறோமா? கடைசியில் கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானே. நம்ம வாங்கின நம்ம தானே. அந்த கணம் இந்த கணம் நம்ம வயசாக கூட கட்ட முடியலன்னா பசங்க மேலே போவோம். அந்த மாதிரி கூட இருக்கு. ரைட்டா இல்லையா? ஸோ வீடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பட் எந்த காலகட்டம் வரைக்கும், அதனால எந்த டைம் பீரியடுக்கும் நம்மளோட கடைசி மூச்சு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ என்னோட தனி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஓகேவா? உங்களோட இந்த வீடு வாங்குறத பற்றி, இந்த ஒரு வீடை ஓன் பண்ணுறதுனா எப்படி இருந்தாலும் லோன் போட்டு தானே ஓன் பண்ண முடியும். ஸோ இந்த லோன் போட்டு வீடை ஓன் பண்ணுறது. ஓகே, அது உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ட்ரீம் ஹவுஸ்லாம் இருக்கு. ஆனால் நான் வந்துட்டு ரெஸ்பெக்டாக மற்றவன் வந்துட்டு கேட்கறான்னு சொல்லிட்டு நான் வீடு வாங்க மாட்டேன். ஏன்னா என்னால் இப்போ எஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கான என்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, என்னோட எஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு வீடு என்னோட கம்ஃபர்டபுள். ஓகேவா? எனக்கு இவ்வளோ வீடு போதும், அதாவது இவ்வளோ பெரிய வீடு போதும், இந்த வீடு போதும்னு உங்க மைண்ட் செட்டுக்கு படி வீடு தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அது இப்போ இந்த ஒரு படம் 3BHK இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. படமே பேசும். பிகாஸ் வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்டும் வந்துட்டு எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட். தேவயானி மேம், சரத்குமார் சார், சித்தார்த் அதுக்கு மேலே எமோஷனலாக போட்டு தாக்கிடுவாரு. ஓகேவா? அவ்வளோ எமோஷனல் கோர் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லா ஏஜ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு செம்மையாக கனெக்ட் ஆகும். ரொம்ப பேருக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்புறேன். பட் வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகாது. ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இப்போ போகிறானுங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி விட்டுருங்க. படம் இந்த ஸ்டாரி வைஸ் வந்துட்டு செம்மையாக கனெக்ட் ஆக போகுது, செம்மையாக எமோஷனலாக இருக்க போது. எனக்கு என்னன்னா வந்துட்டு இந்த படம் இந்த மாதிரி வெளியாகிறது ரொம்ப நல்லது தான். ஓகேவா? எனக்கு என்ன சினிமா பார்க்க போகிறது, தேட்டரில் படம் பார்க்க போகிறது என்ஜாய் பண்ணிருக்காண்டா, என்டர்டைன்மெண்டாக இருக்கணும், சிரிக்கணும். ஓகேவா? சிரிக்கணும், லைக் வந்துட்டு ப்ளஷ் ஆகணும், ஒரு லவ் சீன்ஸாக பார்த்தா ப்ளஷ் ஆகணும், சாங்ஸ் என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? கத்தணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு மெஸ்மரைசிங்கான சாங் வந்துட்டு தேட்டரில் கேட்டாலே செம்மையாக இருக்கணும். ஓகேவா? விஷுவல் வைஸ் வந்துட்டு செம்ம கிராண்டியாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு சினிமா அதுதான். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் நான் போய் பார்க்க போவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு தேட்டரில் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ OTT வந்ததுக்கப்புறம் பார்த்துப்பேன் அப்படின்னு நான் இருப்பேன். ஓகேவா? பிகாஸ் வந்துட்டு இந்த ரீசன் தான். தேட்டர் நான் போய் காசு கொடுத்து போகிறது எதுக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு எதுக்கு நான் போகிறேன்? என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்னா சிரிக்கணும், ஆச்சரியப்படணும். இந்த மாதிரி எனக்கு உட்காந்து அழுந்துக்கிட்டு ஒரு ஃபீல் பண்ணுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்காதுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனால் ஒன்று கத்தணும், என்ஜாய் பண்ணணும், சிரிக்கணும், காமெடி சீன்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி சிரிக்கணும், அதில் பாட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? லவ் சீன்ஸை செம்மையாக என்ஜாய் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லாட்டி விஷுவல் வைஸ், இந்த விஷுவல் வைஸ் வந்துட்டு சண்டையை நல்லா என்ஜாய் பண்ணணும், ஆக்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் நம்ம இருக்கீங்க? ஓகே, இந்த படத்தோட 3BHKயோட ட்ரெயிலரோட லிங்க் வந்து கீழே ஒரிஜினல் கொடுக்குறேன். அவர் கமெண்ட் டைமுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நான் கேட்ட கேள்விக்கு அதுக்கு ஒன்று கமெண்ட் பண்ணுங்க பதிலாக. ஓகேவா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.